வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் இரண்டாவது தடவையாக நீதிவான் ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்ட மருத்துவ அதிகாரி தமது அறிக்கையை மன்றுக்கு சமர்ப்பித்தார். குறித்த பகுதியில் 40க்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் 2 மாதிரிகளை விட ஏனைய அனைத்தும் மனித எச்சங்களின் மாதிரிகளாக உள்ளதாக சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டது. இது குறித்து முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். மேலும் 2 அடி ஆழத்துக்கு கீழேதான் இந்த மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எச்சங்களால் நிறைந்த பகுதியாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதைக்குழியாக உள்ளதா எனவும் ஆய்வு செய்ய வேண்டும் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டார். அந்த வகையில் மூத்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவா இது குறித்து தனது ஆய்வினை செய்வதற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் ராஜ் சோமதேவா கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான ஆய்வினையும் மேற்கொள்வதாக கூறினார். இவற்றை கருத்தில் கொண்ட நீதிவான் முதற்கட்டமாக ஸ்கேன் மூலம் ஆய்வினை செய்வதாகவும் அந்த வகையில் எதிர்வரும் 4ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு இது தொடர்பான கலந்துரையாடல் மன்றில் இடம்பெறும் எனவும் காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்று யாழ்ப்பாணம் போதனா பணிப்பாளர் மருத்துவர் தா சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். போராட்டத்தை மேற்கொண்டு வரும் தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இயல்பு நிலையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாகவே பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய புதிய சட்டம் இயற்றப்படும். அடுத்த தேர்தல் வரை இது இழுபறியில் இருக்காது. வெகு விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவின தலைப்பு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் உரையாற்றிய அவர் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடயதானத்துக்கு பொறுப்பேற்ற வகையில் பேசுகிறார்கள், விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கிறார்கள். இருப்பினும் ஒரு சிலர் பொறுப்புடன் செயற்படுவது வரவேற்கத்தக்கது. தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அன்றும் குறிப்பிட்டோம், இன்றும் குறிப்பிடுகின்றோம். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதற்காக ஓய்வு நிலை நீதியரசர் ஹர்சகுல ரத்ன தலைமையில் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நடவடிக்கைகள் அடுத்த தேர்தல் வரை இழுத்து செல்லப்பட மாட்டாது. பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய சட்டம் விரைவில் இயற்றப்படும். உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டு மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாகவே புதிய சட்டம் இயற்றப்படும். ஆகவே இச்சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். ஆகவே இந்த விடயத்தில் எவரும் அச்சம் கொள்ள வேண்டாம். போலீஸ் மா அதிபருக்கும் போலீஸ் ஆணைக்குழுவுக்கும் இடையில் முரண்பாடு, சட்டமா அதிபருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் முரண்பாடு என்று எதிர்க்கட்சிகள் இன்றும் வங்குரோத்து அரசியலில் ஈடுபடுகின்றனர். ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் பதவிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் கடும் போட்டி நிலவுவதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் அது இன்று வரை பொய்யாக்கப்பட்டுள்ளது என்றார். நீதிமன்றத்தினுள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கணையமுள்ள சஞ்சீவ் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னர் சிறைச்சாலைகளில் நவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலம் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தொலைபேசி தொடர்பு தடுப்பு சாதனங்களின் நவீனமயமாக்கலும் சேர்க்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் ஏற்கனவே ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் கட்டடங்களின் தன்மை காரணமாக தொலைபேசி இணைப்புகளை முழுமையாக முடக்க முடியவில்லை. இதனால் சிறைச்சாலை உள்ள கைதிகள் தொலைபேசி இணைப்புகள் மூலம் வெளித்தரப்பினருடன் உறவுகளை வளர்த்துக் கொண்டுள்ளனர். அதற்கு அமைய ஜாமர் கருவிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்புகளை சீரமைக்குமாறு சிறைச்சாலை திணைக்களத்துக்கும் பாதுகாப்பு அமைச்சு பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பாடகர் KJ ஜேசுதாஸ் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு அவரது மகன் விஜய் ஜேசுதாஸ் மறுப்பு தெரிவித்துள்ளார். பிரபல பாடகர் ஜேசுதாஸ் திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்றும் அவருக்கு இரத்த வெள்ளை அணுக்கள் தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது என்றும் சமூக வலைதளங்களில் சில ஊடகங்களில் தகவல் வெளியாகின. பலரும் ஜேசுதாஸ் விரைவில் நலமடைய வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் ஜேசுதாஸ் உடல்நிலை குறித்து வெளியான தகவலுக்கு அவரது மகன் விஜய் ஜேசுதாஸ் மறுப்பு தெரிவித்துள்ளார். தனது தந்தை ஜேசுதாஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவர் தற்போது நல்ல ஆரோக்கியத்துடன் அமெரிக்காவில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் மீது மிகுந்த மரியாதை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சமீபத்தில் ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என்று கூறியதற்கு மன்னிப்பு கேட்பீர்களா என்று ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தான் இப்படி கூறியதை நம்ப முடியவில்லை என்று கூறிய அவர் ஜெலன்ஸ்கியை மிகவும் துணிச்சலானவர் என்றும் அழைத்தார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து வெள்ளை மாளிகைக்கு பயணம் மேற்கொண்டிருந்த இங்கிலாந்து பிரதமர் சர் கெய்ர் ஸ்டார்மருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ட்ரம்ப் இந்த விடயங்களை கூறினார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த பின்னர் மாஸ்கோவுடன் முதல் உயர்மட்ட அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை நடத்தி ட்ரம்ப் நிர்வாகம் அதன் மேற்கத்திய பங்காளிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பின்னர் இந்த வார சந்திப்புகள் வந்துள்ளன. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி போருக்கு ஜெலன்ஸ்கியை குற்றம் சாட்டியதுடன் முன்னதாக சமாதான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க தவறியதற்காக அவரை திட்டியுள்ளார். இந்த நிலையில் ட்ரம்புக்கும் உக்ரைன் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பின் போது ஜெலன்ஸ்கி தனது நாட்டிற்கான சில வகையான பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெறுவார் என நம்பும் அதே நேரம் வாஷிங்டனுக்கான தனது பயணத்தில் உக்ரைனின் அரிய பூமி கனிம வளங்களை அமெரிக்கா அணுகும் ஒப்பந்தத்தில் ஜெலன்ஸ்கி கையெழுத்திடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சந்தேகத்திற்குரிய பந்துவீச்சு பாணித்துடுப்பில் குற்றம் சாட்டப்பட்டு ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் மேத்யூ ஹொக்னமேனுக்கு சர்வதேச கிரிக்கெட்டில் மீண்டும் பந்து வீச சர்வதேச கிரிக்கெட் பேரவை அனுமதி அளித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேனில் இடம்பெற்ற பந்துவீச்சு சோதனையில் அவரது பந்துவீச்சு சரியானது என்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சோதனையில் அவரது முழங்கை 15 டிகிரி வரம்பிற்குள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடரில் அவரது பந்துவீச்சு பாணியில் சந்தேகம் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இத்தொடரை ஆஸ்திரேலியா அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியதுடன் தொடரில் மேத்யூ ஹொக்னமேன் 16 இலக்குகளை வீழ்த்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.